1330 திருக்குறள்களையும் 133 அதிகாரங்களையும் கொண்டது இந்த திருக்குறள் ஆகும். இந்த திருக்குறளில் நீங்கள் ஏதேனும் ஒரு திருக்குறளை மதம் சார்ந்த திருக்குறளோ அல்லது ஒரு இனத்தை சார்ந்த திருக்குறளோ நீங்கள் கூறவே இயலாது. காரணம் என்னவென்றால் இதில் உள்ள 1330 திருக்குறள் பாக்களும் எந்த விதமான மதத்தையும் சாராத திருக்குறள் ஆகும். அதனால்தான் இத்திருக்குறள் நூலை உலக பொதுமறை என்று அழைக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திருக்குரான் அல்லது பைபிள் அல்லது பகவத்கீதை இந்த 3 நூல்களையும் மத நூல்கள் என்று நாம் பிரித்து விடலாம். ஆனால் திருக்குறளை எந்த விதமான மத நூல்கள் என்றும் பிரிக்க இயலாது. காரணம், இதில் கூறப்பட்டுள்ள அரசியல் கருத்துக்கள், அதாவது அறத்துப்பால் இன்று நிகழக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒத்து செல்கின்றன. இதில் கூறப்பட்டுள்ள பொருட்பால், அந்த பொருட்பாவில் கூறப்பட்டுள்ள வணிக நடவடிக்கைகள், வணிக ஒழுக்கங்கள் அது இன்றும் பொருந்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இதில் கூறப்பட்டுள்ள இன்பத்துப்பால், ஒரு வாழ்வியல் எப்படி அமைய வேண்டும், ஒரு வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், இல்லறவியல், பாயரவியல் என்று பல்வேறு விதமான பிரிவுகளின் கீழ் திருக்குறளானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறளில் கூறப்பட்ட கருத்துக்கள் இந்த 2026 ஒத்து போகிறது என்றால் என்ன ஒரு ஆச்சரியம். 2057 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த நமது திருவள்ளுவர் அவர்கள் இன்றும் நமது மனதில் நின்று அத்திருக்குறளின் வாயிலாக தான் கூற வந்த கருத்துக்களை அனைத்தையும் எடுத்து கூறுகிறார். குறிப்பாக நான் என் மாணவர்களுக்கு எப்போதும் தெரிவிப்பது என்னவென்றால், எப்பொருள் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்பது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் கூறப்பட்டது போல் எந்த விஷயத்தை யார் உங்களிடம் கூறினாலும் அந்த விஷயத்தின் மெய்ப்பொருளை நீங்கள் காண்பதுதான் அறிவு. உதாரணமாக, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்றும் வழங்கக்கூடிய இந்த வழக்க வார்த்தைகளில் மெய்ப்பொருளே எப்பொருள் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவதாகும். இந்த திருவள்ளுவர் அவர்கள் மயிலாப்பூரில் பிறந்தார் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா. நாம் வாழக்கூடிய இப்பகுதியானது தொண்டை மண்டலம் என்று அழைப்பார்கள். உதாரணமாக, சோழ மண்டலம் சோறுடைத்து, சேர மண்டலம் வில்லுடைத்து, பாண்டிய மண்டலம் முத்துடைத்து, தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாகும். அது என்ன சான்றோர் உடைத்து? சான்றோர் என்பவர் யார் என்று கேட்டால், சான்றோர்கள் அனைவரும் நன்கு படித்தவர் என்று அர்த்தம். நாம் வாழக்கூடிய